எல்லாருக்கும் ஹாய். சோயா சங்க்ஸ் வச்சு சோயா ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் சோயாவை சுடுதண்ணியில் 10 மினிட்ஸ் சோக் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் பொழுது தனியாக எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட் மசாலாவில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சியில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு பவுடர் ஆக்கிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோல கருவேப்பிலையில் 2 பச்சை மிளகா, சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி அப்புறம் பூண்டு போட்டுட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா அதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதங்க விடணும். இப்போ மசாலாக்காக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடர்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். இப்போ நம்ம சோயா ஆட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். 5 மினிட்ஸ் கழிச்சு கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட சோயா ஃப்ரை ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.